ரஞ்சித், நிதி கொடுக்கறது சார்ந்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த விளக்கம் தெளிவாக இல்லாமல் ஒரு வாதமே தவறு அப்படின்னு தான் நிர்மலா சீதாராமன் ஃபோக்கஸ் பண்றாங்க. அது சரியா? இல்ல, இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, அதாவது மத்தியில பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலங்கிறது பிரச்சனையா இருக்கா, இல்ல காலகாலமாவே தமிழகம் வஞ்சிக்கப்படுதுங்கிறது பிரச்சனையா இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு திமுக விளக்கணும். ஏன்னா 2014 அப்புறம் தான் ஒரு பிரச்சனை, 2014 அப்புறம் தமிழ்நாட்டுக்கு நிதி குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்க. இன்னைக்குதான் ஏதோ புதுசா நிதி குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கொடுக்குறாங்க. சரி, அப்ப மத்த ஸ்டேட்டுக்கு அள்ளி கொடுக்குறாங்க, வாரி இறக்கிறாங்க. உத்தரப்பிரதேச பீகாருக்கு வாரி இறக்கிறாங்க. சரி, எதற்காக இறக்கிறாங்க? சரி, உத்தரப்பிரதேச பிஜேபி ஆச்சு, மோடி அந்த ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாரு. குஜராத்துக்கு எவ்வளவு கொடுத்தாரு? சரி, பீகாருக்கு அள்ளி கொடுக்குறாங்க. சரி, பீகார்ல நிதிஷ்குமார் அந்த இந்தி கூட்டணின்னு ஒண்ணுல இருந்தாரு, அதுல இருக்கும்போது எவ்வளவு கொடுத்தாரு? குறைச்சு கொடுத்தாரா? சரி, இப்ப தெலங்கானாக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஆந்திராவுக்கு இப்ப அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்காக அள்ளி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஏன்னா மோடி தானே நினைச்சதை எடுத்து கொடுக்குறாரு, அவரு ஜோப்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு, யாருக்கு எவ்வளவு விருப்பப்படி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. சரி, இன்னைக்கு அள்ளி கொடுத்துட்டாரு. சரி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் தானே, அங்க என்டிஏ இல்லையே, அப்ப எவ்வளவு கொடுத்தாரு? சோ இந்த கம்பேரிசன் சொல்லுங்க. அப்படி ஏதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மென்ட் மாதிரி இருக்கா? பிஜேபி அலைன்ஸோ இல்லாத மாநிலங்களுக்கு அதிகமா கொடுத்திருக்காங்கிறது நீங்க பதிவு செய்யலாம். நான் அதான் சொல்றேன். இப்ப பினான்ஸ் கமிஷன் ஒரு கேட்டகரி, ஆனா சொல்ற ஒரு 5 கேட்டகரி சொல்றாங்க. லேண்ட் ஏரியா, பாப்புலேஷன், டாக்ஸ் கொடுக்கறது எவ்வளவு, அதே மாதிரி பிசிக்கல் டெபிசிட் எவ்வளவு, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருக்காங்க. அந்த கேட்டகரி அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 100ன்னு வச்சோம்னா, குஜராத்துக்கு 3.5, உத்தரப்பிரதேசத்துக்கு 17, பீகாருக்கு 10, வெஸ்ட் பெங்காலுக்கு 8, ஆந்திராவுக்கு 4, தமிழ்நாட்டுக்கு 3.5, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருக்காங்க. அந்த கேட்டகரியின் அடிப்படையில இதெல்லாமே கால்குலேட் பண்ணி, இந்த கேட்டகரிலாம் ஃபிக்ஸ்ட் ஆனதா இல்ல தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணப்படுதா? ஒரு கேட்டகரி ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் இந்த கேட்டகரி வைக்கிறாங்க. இப்ப பினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு முறையும் அந்த வேல்யூல பாப்புலேஷனுக்கு ஒரு தட்டி அதிகமா கொடுக்கலாம், இல்ல ஃபாரஸ்ட் அதிகமா இருக்கு, எக்காலஜியை மெயின்டைன் பண்றாங்க, ஃபாரஸ்ட் அந்த எக்கோசிஸ்டத்தை நல்லா மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத அதுக்கு ஒரு பாயிண்ட் வேல்யூ ஏத்தலாம். அந்த வேல்யூல ஒரு மாற்றம் இருக்கலாம். ஆனா இத்தனை ஆண்டு காலமா என்ன இருக்குதோ அதே தான் வந்துகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அந்த புள்ளிதான் தேவைக்கேற்ற மாதிரி அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிஸை சேஞ்ச் பண்ணி தேவைக்கேற்ற மாநிலங்களுக்கு அதிகமா நிதி கொடுக்கிற அம்சம் இருக்கு பினான்ஸ் கமிஷன்ல. அதுதான் தவறுன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை தான் தவறுன்னு சொல்லி வாதிடுறாங்க. அந்த ஏற்றம் இறக்கம் ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தேவை இருக்கு. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஆட்சி மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாத்த மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஆந்திரால நமக்கு கூட்டணி ஆட்சி வந்துருச்சு, அதனால ஒரு 10 பாயிண்ட் ஏத்திடுவோம் அப்படிலாம் ஏத்த முடியாது. 4.5ங்கிறது 4 ஆகலாம், 4.8 ஆகலாம், 5 ஒரு 0.5 முன்ன பின்ன வரலாம், 1ல இருந்து 1.5 வரைக்கும் முன்ன பின்ன கூடலாம் குறையலாம். நான் அதான் சொல்றேன். மத்தியில பிரதமர் குஜராத்ல இருந்து வராரு, உள்துறை அமைச்சர் குஜராத்ல இருந்து வராரு, அவர்களுக்கு கட்டுப்பாட்டுல எல்லாமே இருக்குது. இன்னைக்கு அவர்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அதனால குஜராத் ஒரு 15 பாயிண்ட் சேர்த்து கொடுத்துருவோம்னு கொடுக்கல. இன்னைக்கும் குஜராத்துக்கு என்ன 3.5, அதே 3.5ல தான் இருக்கு. அள்ளி வாரியெல்லாம் இறக்கல. அந்த மாதிரி சில கேட்டகரி இருக்கு. இப்ப இந்த பேரிடர் மேலாண்மை நிதி ஒதுக்குறதுலயுமே பாத்தீங்கன்னா குஜராத்துக்குமே அந்த ப்ரொசீஜர் படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அதுல சில ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்ப குஜராத்துக்கு ஏற்கனவே அங்க பூகம்பம் பல்வேறு கேட்டகரியில அந்த பேரிடர் நிவாரணம் அதுக்கு அதிகமா தேவைப்பட்டிருக்கும். அதனால அந்த சில ஒரு 100 கோடி சேர்த்து தமிழ்நாடு நிதி அமைச்சர் ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க ரஞ்சித். தமிழ்நாட்டினுடைய கடன் சுமைக்கு காரணம் மத்திய அரசு தான். 32% மத்திய அரசு நிதி கொடுக்காதனால தான் கடன் சுமை அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? தமிழ்நாட்டை கடன் மாநிலமாக வைத்திருப்பது மத்திய அரசு. இப்ப நம்ம மாநிலத்துல போடக்கூடிய பட்ஜெட்ல நம்ம எத்தனை திட்டங்கள் கொடுக்குறோம், அதுல பல விஷயங்கள் நம்ம இலவசங்கள் கொடுக்குறோம். அதனால நமக்கு நிதி சுமை ஏற்படுத்துகிறோம். ஆனா வாக்குறுதி கொடுக்கும்போது அதை நம்ம நிதி சுமை ஏற்படும் தெரியாம தானே கொடுக்குறோமா? நிதி எவ்வளவு இருக்கு, நிதி சுமை எவ்வளவு ஏற்படும் தெரியாம கொடுக்குமா? தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்கறது, தேர்தலுக்கு வர நேரத்துல மட்டும் அள்ளி கொடுக்குறோம், தேர்தல் முடிச்சதுமே கிள்ளி கொடுக்குறோம். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. மாநில அரசு இதுல இது இருக்கு. இதே மாதிரி நம்ம டாக்ஸ் நாங்க அதிகமா கொடுத்தோம். தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, எல்லா சமுதாய மக்களும் நல்லா இருக்கிறாங்க. சரி, இல்ல எப்படின்னா ஒரு நாடு இது நீங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொன்னாலும் இன்னைக்கு ஒரு நாடா இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் ஒருமைப்பாடோ ஒற்றுமையா இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இது பல்வேறு சூழல் இருக்கு. இப்ப ஜம்மு காஷ்மீருக்கு டிஃபென்ஸ் அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கும், உத்தரப்பிரதேசக்கு டிஃபென்ஸ் கம்மியா தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். உத்தரப்பிரதேசக்காரன் ஏன் டிஃபென்ஸ் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஜம்மு காஷ்மீரோட சூழல். தமிழ்நாட்டுக்கு எந்த அடிப்படையிலுமே பணம் தர மாட்டேங்கிறீங்களே. தமிழ்நாட்டுக்கு எல்லா அடிப்படையிலும் குறைவா இருக்கே சார். அதிகமா நிதி கொடுக்கிற மாநிலத்துக்கு எல்லாத்துலயும் குறைவா இருக்கே சார். ஒரு துரதிர்ஷ்டமா இருக்கலாம். அதுக்காக உத்தரப்பிரதேசத்துக்கு நிதி கொடுக்க கூடாதுன்னு ஜீவா என்ன கேக்குறாருன்னா, எந்த அடிப்படையிலுமே தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வர மாட்டேங்குது அப்படிங்கிறாரு ஜீவா.
ஏதாவது ஒரு அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு நிதி அதிகமா வரணும்ல. அப்படி ஏதாவது ஒரு ஃபேக்டர் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல சொல்றேன், ஒவ்வொரு திட்டமும் சொல்லுவோம். இப்ப அதுக்கும் நம்ம தான் காரணம் பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், PM மித்ரா பார்க்னு ஒரு 1000 கோடிக்கு வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. அது உத்தரப்பிரதேச கொடுக்கல, அது வந்து இப்ப தமிழ்நாடு கொடுத்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏன் 1000 கோடி கொடுத்தீங்க, உத்தரப்பிரதேச ஏன் கொடுக்கல? உத்தரப்பிரதேசல 80 சீட் இருக்கு, அந்த 1000 கோடி ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஏன் வந்து உத்தரப்பிரதேசக்காரன் பிரச்சனை பண்ணக்கூடாது? இந்த மாநிலத்துக்கு தேவை, அது விருதுநகருக்கு தேவைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்க டெவலப்மெண்ட் பண்ணணும், அங்க டெக்ஸ்டைல் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு, அங்க ஒரு PM மித்ரா பார்க். தமிழ்நாடு திருப்பி எவ்வளவு கொடுக்குதுன்னு சொல்லவா சார்? நானு ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தோம் தமிழ்நாடு திருப்பி இந்தியாவுக்கு எவ்வளவு கொடுக்குதுன்னு ஒவ்வொரு விருதுநகர்ல இருந்து உசிலம்பட்டியில இருந்து சொல்லவா? இல்ல அதுதான் நானும் சொல்றேன், கொடுப்போம், எல்லாரும் தான் கொடுக்கலாம். குஜராத்தும் கொடுக்குது, மகாராஷ்டிராவும் கொடுக்குது, எல்லா மாநிலங்களும் எங்க கொடுக்குறாங்க? எங்க சார் கொடுக்குறாங்க? குஜராத்தோட நிலப்பரப்பு அதிகமா இருக்கு, தமிழ்நாடோட 3 மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப அந்த மாநிலத்துக்கு 3 மடங்கு இருக்கு. என்ன தருது இந்தியாவுக்கு? விருதுநகர் தரதுல பாதி கூட உத்தரப்பிரதேச ஹோல் ஸ்டேட் கூட தரது கிடையாது. இப்ப இன்னைக்கு எடுத்து பாருங்க, நீங்க கடந்த காலத்துல இருக்கக்கூடிய இதோட இன்னைக்கு வந்து அது என்ன நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அவங்க $1 trillion எக்கனாமியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இன்னும் நம்ம இப்பதான் அதை பத்தி பேசுறோம். அவங்க இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் பழைய யூபிஐ பத்தி பேச முடியாது. இன்னைக்கு அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா அதான கேள்வி. வந்து எல்லாத்தையும் தண்ணீரை அடைச்சிடும் சொல்றோம். உண்மையாலுமே மத்த மாநிலங்களோட நம்ம சிறப்பா இருக்குங்கிறத மாற்று கருத்து இல்ல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இது என்ன காரணம் சொல்லுங்களேன்? மத்த மாநிலங்களோட தமிழ்நாடு சிறப்பா இருக்கிறதுக்கு மாநில மக்களோட பங்களிப்பும் இருக்குது. இப்ப உத்தரப்பிரதேச நமக்கு தெரியும், எமர்ஜென்சி காலத்துல சஞ்சய் காந்தி என்ன பண்ணாரு, கட்டாயமா வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆண்மை தடை பண்ணணும்னு நினைச்சாரு. அது எவ்வளவு பெரிய ரிவர்ஸ் ஆச்சு. அதெல்லாம் படுகொலை முயற்சி எடுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு டாக்டர் அதுக்கப்புறம் வந்து அரசுகள் வந்து காரணங்களால முடியாம போயிருச்சு. அது அரசோட தோல்வி, மக்களோட அங்க இருக்கக்கூடிய மக்களோட சூழல்கள் வேற, வாழ்வியல் வேற, இதெல்லாம் இருக்குது. ஆனா நம்ம என்னன்னா இது ஒரு பிரிவினையை ஏன் கொண்டு போகணும்? உதாரணத்துக்கு இப்ப வந்து 1000 உதவித்தொகை தமிழ்நாடு அரசு தகுதி உள்ளவர்கள் மட்டும் கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்ப டாக்ஸ் கொடுக்குறேன், எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, டாக்ஸ் கட்டாதவங்களுக்கு ஏன் 1000 கொடுக்குறீங்கன்னு கேட்டா எந்த அளவுக்கு வந்து அது அபத்தமோ அந்த மாதிரி தான். ஒரு நாட்டுல வந்து ஒரு பின்தங்கிய மாநிலம் இருக்கு, ஒரு முன்னேற முடியாத மாநிலம் இருக்குன்னா அதுக்கு உதவி செய்யறது இல்ல, அங்க அதிகமான மக்கள் தொகை இருக்கு, அதிகமான எங்களுக்கும் கடன் இருக்குன்னு கேக்குறாங்கல்ல. இப்போ நாங்க முன்னேறி விட்டோம், எங்களுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றது ஒன்று. எங்களுக்கு கடன் இருக்கு, நாங்களே பிரச்சனையில இருக்கிறோம் அப்படிங்கிற குரலை நிதித்துறை எழுப்பிட்டு இருக்க தமிழ்நாட்டுல இருந்து எதனால வந்துச்சுங்கிறத பாக்கணும். நீங்க வந்து இலவச திட்டங்களை கடன் வாங்குறதுக்கும் உட்கட்டமைப்பு உருவாக்கி கடன் வாங்குறதுக்கும் பிரச்சனை இருக்கு. நாங்க சாலை போட்டோம், நாங்க வந்து மக்களுக்கு வந்து இலவச திட்டம் எல்லா மாநிலங்கள்லயும் இப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு தானே இருக்கு. இல்ல அதான் சொல்றேன், அது அந்தந்த மாநிலங்கள் வந்து அந்தந்த ஸ்கீம் பிசிக்கல் டெபிசிட் இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இலவச திட்டங்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி உட்கட்டமைப்பு, இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து அதிகமான ஹாஸ்பிட்டல் தேவைப்படும். ஏன்னா நிலப்பரப்பு அதிகமா இருக்கு, மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அப்ப அங்க ரோடுகள், சாலைகள் அதிகமா தேவைப்படும். அங்க வந்து இந்த மாதிரி பல்வேறு திட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா தேவைப்படும். அப்ப அதுக்கு நிதி அதிகமா தான் கொடுத்தாகணும். இந்த சூழலை தான் நம்ம சொல்றோம். இதை வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம இது அரசியல் படுத்துறோம் அப்படிங்கிறோம். நான் அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். பீகாருக்கு இன்னைக்கு கொடுத்தது இல்ல, ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடியுமே வந்து பீகாருக்கு அதே 10% கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது 9000 இன்னைக்கு 10 கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து அதை அரசியல் படுத்தி அதை வந்து நம்ம கூர்மைப்படுத்தி சொல்றோம். பீகாருக்கு அதிகமா கொடுக்குறாங்க, சரி அப்படி நம்ம எடுத்துக்கோம். சரி பீகாருக்கு கொடுக்குறாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு தாங்க தமிழ்நாடோட அதிகமா கொடுக்குறாங்க, ஆந்திராவுக்கு தான் தமிழ்நாடு அதிகமா கொடுக்குறாங்க. தமிழ்நாடு எப்பயும் குறைவாதான் வாங்கும், அப்படிதானே? தமிழ்நாடு எப்பவுமே குறைவாதான் இருக்கும் இந்த இந்தியால, இந்த டெல்லியில. பிஜேபி மட்டும் சொல்லாதீங்கிறீங்க, அதானே சொல்ல வரீங்க? இப்ப நாங்க எந்த திட்டம் கொடுத்தாலும் தண்ணீரை அடைச்சிட்டோம். இப்ப வந்து SC/ST வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, அதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது வந்து தேவையில்லைங்கிற மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டு அதை வேற விதமா வாங்குறாங்க. இருந்துச்சு. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, பத்திரிகையில வந்து செய்திகளை தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி பல்வேறு ஸ்கீம் வந்து இப்ப PM சிட்டி ஸ்கூல் வேண்டாம்ட்டோம். இப்ப அதை வந்து நம்ம வேற டைவர்ட்டுக்குள்ள போகட்டா. டாக்டர் ரவீந்திரநாத் வந்துடுறேன். ரவீந்திரநாத் சார், தமிழ்நாடு இல்ல மாநிலம் வேண்டாம், அந்த ஃபண்ட் வேற மாநிலத்துக்கு போறது எதுக்கு தேவையோ அங்கதானே கொடுப்பாங்க. வசிக்கிறவங்களுக்கு தாங்க சோறு போட முடியும், வேண்டாம் சொல்றவங்களுக்கு எப்படி திணிக்க முடியும்? பேசலாம். பள்ளி வேண்டாம், PM சிட்டி ஸ்கூல் வேண்டாம், எது கொண்டு வந்தாலும் வேண்டாம், மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் நாங்க வேண்டாம் போ. அது ஏன் வேண்டாம் அப்படின்னு டாக்டர் ரவீந்திரநாத்